எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்டமைக்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து நிச்சயம் ஒரு வெற்றிகரமான பாடலாக அமையும்னு கேவி மகாதேவன் நம்பினார். அவர் இசையமைச்ச பாடல்கள் பெரும்பாலுமே எழுதப்பட்டதுக்கு அப்புறம் மெட்டமைச்சது. ஒரு பாட்டு சுசீலாம்மா பாடியிருப்பாங்க, ரொம்ப பிரபலமான பாட்டு. மலர்கள் நனைந்தன பனியாலேன்னு அந்த பாட்டு தொடங்கும். சுசீலாம்மா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இறைவன் முருகன் திருவீட்டில் என் இதயத்தினால் ஒரு விளக்கேற்றி, இறைவன் முருகன் திருவீட்டில் என் இதயத்தினால் ஒரு விளக்கேற்றி, உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உன்னோடிருப்பேன் மலர் அடி போற்றி, மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நினைவாலே. இப்படி ஒரு பாட்டு கொடுத்துருப்பார். மோகன ராகத்தில் அமைஞ்ச பாட்டு இந்த பாட்டு. அங்கே சுசீலாம்மா வச்ச சங்கதி, அந்த பாடின சங்கதி, கேவி மகாதேவன் சார் வந்து அதை அந்த மெட்டமைச்ச விதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு பாடல்னு தான் சொல்லலாம். இந்த பாடல் ரொம்ப வெற்றிகரமாக அமைஞ்சதுக்கு காரணம் என்னை பொறுத்தளவில் முதல்ல பாட்டு எழுதுனதுக்கப்புறம் மெட்டமைச்சது தான் ஒரு காரணம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். திரை இசை ரசிகர்கள், திரை இசை வித்தகர்கள் நிறைய பேரும் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கேவி மகாதேவன் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் இணைஞ்சு கொடுத்த பாடல்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டதற்கு எழுதுனதுக்கு அப்புறம் மெட்டமைச்சதும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு ஒரு பாட்டு வந்துச்சு.